இறைவா இதோ வருகின்றோம் உம் வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே மாறவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காக இன்றைய திருப்பலி பூசை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆஸ்வினி நவீன் அவருடைய குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரணமடைந்த லலிதா அபிரகாம் 3வது ஆண்டு, அந்தோனி மரித்த 11வது ஆண்டு அவருடைய ஆன்ம சாந்திக்காகவும், பிரான்சிஸ் சேவியர் மூர்த்தி லில்லி இவருடைய ஆன்ம சாந்திக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்காக ஜெபிக்கின்ற நேரத்திலே இந்த குடும்பங்களையும் நான் நினைவு கூறுவோம். இந்த திருப்பலியை தகுந்த ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே என்று நேர்மையானதை நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்மால் அன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன்
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலரை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 7 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படுகின்றது. உங்களுள் எவனாவது ஒருவன் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பானா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா? தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மை கொடுப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தவக்காலத்தில் இருக்கும் நாம் ஜெபம், தபம், தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கேட்கின்றார். விவிலியம் கூறுகிறது, தாய் திரு அவையானது இந்த 40 நாட்களிலும் ஜெபத்தோடு வாழ்வீர்களாக. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் விவிலியத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது விளம்பரப்படுத்த வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று காட்டுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் மனதிலே அமைதியாக ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை காணும் பரம தந்தை உங்களுக்கு சம்பாவனை கொடுப்பார் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதே நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. ஐயோ, நான் ஜெபிக்கிறேனே, கிடைக்கவில்லையே என்று ஜெபத்தை நாம் சந்தேகத்தோடு நிறுத்திவிடக்கூடாது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். கேட்கிறவன் பெறுகிறான், அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்று சொல்வார்கள். ஒரு குழந்தை கத்துகிறது என்றால் உடனே தாய் ஓடி போய் அணைத்து பால் கொடுத்து ஊட்டுவதை பார்க்கிறோம். எனவே நாமும் அவ்வாறு ஜெபிக்க வேண்டும். கிடைக்கவில்லையே என்று தளர்ந்து போய்விடக்கூடாது. எனவே ஆண்டவருடைய நற்செய்தி என்று கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொல்லிய ஆண்டவர் நாம் விடாமுயற்சியோடு தளர்ந்து போய்விடாமல் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், எஸ்தர் அரசி. வெளிநாட்டுக்காரர் தாக்குகிறார்கள், தங்கள் மக்களை அடிமைப்படுத்த இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய என்ன தெரியவில்லை. எனவே ஆண்டவரிடத்திலே தன் கூக்குரலை எழுப்புகின்றாள். அழகான வசனத்தோடு என்று எனவே சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து, ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும்; நீர் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். சிங்கத்தின் முன்னால் நாங்கள் நிற்கின்றோம், இரக்கம் வையும் என்று தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். எதிரிகள் தாக்கப்படுகிறார்கள், அவள் ஓடி விடுகிறார்கள். எஸ்தர் கம்பீரமாக தன் மக்களை காப்பாற்றுகின்றாள். எனவே அவள் எப்படி விடாமுயற்சியோடு தன் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் பாதத்தை வைத்து ஜெபித்ததை போல நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குழந்தை அப்பத்தை கேட்டால் கல்லை எடுத்து கொடுப்பானா? கல்லவே மீனை கேட்டால் பாம்பை பிடித்து கொடுப்பானா? எனவே தந்தையை அறிந்திருக்கிறதை விட உங்கள் பரம தந்தையை கொடுப்பார். ஆகவே அன்பானவர்களே, இந்த தப காலத்திலே நாம் கேட்பது எதுவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து கேட்க வேண்டும். முடியாது கூட ஆண்டவரால் முடித்து வைக்க முடியும். நம்பிக்கை வேண்டும்,
விடாமுயற்சி வேண்டும், தளர்ந்து போய்க்கூடாது. நம்ம ஜெபத்திலே விடாமுயற்சியோடு எஸ்தர் ராணி செபித்து வெற்றி பெற்றதைப் போல நாமும் ஜெபத்தில் ஆழ்ந்திருக்க இந்த திருப்பலியில் மன்றாடி வாழ்வோம். ஆமென். அன்பு இயேசுவே சுவாமி, நாங்கள் செபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு செபிக்க வேண்டும், விடாமுயற்சியோடு செபிக்க வேண்டும் என்று கற்பிக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீரை காப்பாற்றி வந்ததற்காக நன்றி அப்பா. உடல் நலம் கொடுத்து, வேண்டிய சக்தியை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து காப்பாற்றி வந்ததற்காக நன்றி கூறி, இந்த மாலை இரவு நேரத்திலே எங்களையும் குடும்பங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆகாயத்து பறவைகளை காத்து வரும் தெய்வமே, எங்களையும் நீ தொடர்ந்து காப்பாற்றும் அப்பா. பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்கள், +2 +1 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தெளிவான சிந்தனையை கொடுத்தருளும், ஞானத்தை ஞாபக சக்தியை கொடுத்தருளும். பரீட்சையை பற்றி பயத்தை அகற்றி அவர்களை நீ காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தே. உள்ளத்தை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தே. உலகத்தை அன்பாலித்தவரே, உலகத்தை அன்பாலித்தவரே, உமக்கே என்னை நான் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுக மக்கள் மீது இரக்கமாயிரும். மக்களின் காணிக்கைகளையும் வேண்டுதலையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உம்முடைய மக்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றீர். அதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதல் விடுதலை பெற்று நிலைவற்றவற்று மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலமும் இதுவே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும்
புனிதர் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் உம்முடைய மக்களாகிய எங்களையும் நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலே இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கையோடு செபித்து கொண்டு இருக்க எங்களை கண்ணோக்கும் அப்பா. உடல் நலத்தை தாரும் ஐயா. குடும்பங்களுக்கு அமைதியை கொடுத்தருளும் சுவாமி. பரீட்சை எழுதி கொண்ட பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தருளும். வியாதியாக இருக்கும் மக்களுக்கு சுகத்தை கொடுமப்பா. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்புடும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களாகிய எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற மாலை நேரத்திலும் இரவிலும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் வந்த மக்களுக்கு நிறைந்த அமைதியையும் உடல் நலத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதே ஆசிரியரை பிறந்த மாலை நேரத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்க எங்களை கண்ணோக்கும் ஐயா. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களை நம்பி இருக்கும் மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய உடல்நலத்தையும் ஒற்றுமையையும் பேரானந்தத்தை இந்த நேரத்தில் தந்தரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொடுங்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு
இந்த நாள் முழுவதும் நம்மை காப்பாற்றி வந்த தெய்வம், நம் பாவங்களுக்காக உயிரை கொடுத்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who are prepared also to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. உன்னில் நான் ஒன்றாக உயிரேற்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேற்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையான நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையான நீ அல்லவா. இனி நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இனி நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிருந்தில்
வாழ்வோடு என்னை விடும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களை கருணையோடு காத்தருளும். ஏனெனில் எந்த தீங்கும் எங்களை சூழ்ந்து கொள்ளாமல் எவ்வித இடரும் எங்களை துன்புறுத்தாதவாறு பாவம் அனைத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. அன்பானவர்களே, இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு. ஆண்டவராய் இயேசு பிறந்து 2025ஆம் ஆண்டு. எனவே அதற்குள்ள ஜெபத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியே செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புனித மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலும் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் முது கருணை கண்களை பெருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய இதயம், கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட கருத்துக்காக மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பரவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். அன்பானவர்களே, தப காலத்தில் இருக்கிறோம். தப ஜெபம் செய்கிற நேரத்திலே பாவ சங்கீதம் செய்ய விரும்புகிறவர்கள், தனிப்பட்ட விதமாக ஜெபிக்க கேட்கிறவர்கள், ஆன்மீக தந்தையுடைய ஆபீஸ் கேண்டீனுக்கு அருகிலே இருக்கிறது. அங்கே வந்து நீங்கள் எந்த நேரத்திலும் பாவ சங்கீதம் செய்து கொள்ளலாம், ஜெபம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிறந்த நாள் விழாவாக இருந்தால் நீங்கள் ஜெபிக்க அங்கே வரலாம். ஜெபத்தை கேட்க விரும்புகிறவர்கள், ஆலோசனையும் கேட்க விரும்புகிறவர்கள் வந்து கேட்கலாம். My dear brothers and sisters, we are the London season. Those like to make confession, those who like to any prayer, you can come to the spiritual father's office. It is just near the canteen. There you can come anytime and you can have your prayer or anything you need. Our children's birthday, you can bring them for blessing. Thank you.
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என்